வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். தை அமாவாசை வருது. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வடை பாயசம் செய்வாங்க. அதே மாதிரி காய்கறியில் முக்கியமாக வாழைக்காய் இல்லாமல் இருக்காது. ஆனால் எப்பயும் செய்கிற வாழைக்காயை ஒரே மாதிரி பொரியலோ இல்லை வறுவலோ செய்கிறதுக்கு இன்றைக்கி சூப்பரான வாழைக்காயில் வடை செய்யலாம். அதோட பாயசம் சிறுதானியத்தில் சூப்பராக ஒரு பாயசம் செய்யலாம். கண்டிப்பாக தை அமாவாசைக்கு இது வித்தியாசமாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க இப்போ நம்ம கிச்சன் போகலாம். நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு ஆவி வேக வச்சு எடுத்துக்கங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் போதும். கொஞ்சம் அவசரமாக பண்ணணும் அப்படிங்கிறவங்க ப்ரெஷர் குக்கரில் போட்டு கூட ஒரே ஒரு விசில் விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா எடுத்து தனியாக வச்சுடுங்க. ஆறினோன்னே வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி தோல் அழகாக அப்படி உரித்து வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் கேரட் துருவுறதில் துருவிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சு கூட மேஷ் பண்ணிக்கலாம். பட் நான் துருவுறதை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி செய்யும் போது வடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். பாருங்கள், இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இதில் அமாவாசை அன்னைக்கு வெங்காயம் சாப்பிடாதவங்க வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம். மற்றவங்க வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா, இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது காரத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நம்மளுடைய செந்தூர் மிளகாய்த்தூளோட தனி மிளகாய்த்தூளில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வெங்காயத்தோடு அந்த ஈரத்தன்மை இருக்கும். வெங்காயம் போடலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சீரகமும் மிளகும் பொடிச்சு சேர்த்துக்குங்க. அது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இதில் நான் பிரெட் க்ரம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது போடும்போது இந்த வடைக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை. சப்போஸ் இது ரெண்டும் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவோ கடலை மாவோ கூட சேர்த்துக்கலாம். லேசாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா பெசரி விட்டு இப்படி வடை மாதிரி தட்டி பாருங்கள். அழகாக அப்படி வடை தட்ட வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பாயசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சூடாக வடையை போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தட்டை வந்ததுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பும், நான் இன்றைக்கி குதிரைவாலி அது எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. லேசாக மிதமான தீயில் இது 2ஐயும் சேர்த்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறம் பருப்பும் அந்த மில்லட்டும் சேர்த்து 1 கப்பு, அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி, 1/2 கப்பு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்குறேன். ஸோ அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மிதமான தீயில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்திருக்கும். உங்களுக்கு பருப்பும் வெந்துடும், அந்த நம்மளுடைய குதிரைவாலி அரிசியும் வெந்திருக்கும். பாருங்கள், கரெக்டான பதத்துக்கு அருமையாக வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் அப்படியே மசிச்சு கூட விட்டுக்கலாம். இது நீங்கள் வெல்லம் போட்டும் செய்யலாம், சர்க்கரை போட்டும் செய்யலாம். அது உங்களுடைய சாய்ஸ். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி சுகர் தான் சேர்க்குறேன். எந்த கப்பில் 1 கப் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப்பு சுகரும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வெல்லம் சேர்த்து செய்ய போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, முதல்ல வெல்லத்தை நம்ம சக்கரை பொங்கலுக்கு பாகு காய்ச்சிற மாதிரி காய்ச்சிட்டு வடிகட்டி அதை சேர்த்து நல்லா கலந்து கொதி விட்டு இறக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பால் சேர்க்கணும். வெல்லமும் பாலும் ஒன்றா சேர்த்திங்கன்னா பால் சம்டைம்ஸ் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகர் சேர்க்குறோம், அதாவது சர்க்கரை சேர்க்குறோன்னா பிரச்சனை இல்லை. இப்போ சர்க்கரை சேர்த்தோன்னா கொஞ்சம் இளகி வரும். மிதமான தீயில் நல்லா சிம்மர்லேயே வச்சுட்டு அப்படியே கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம பால் சேர்த்துருக்கோம். பாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் இது கொதி வரட்டும். ஒரு பிஞ்சு சால்ட்டு நம்ம கொஞ்சம் கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ உடனே பால் சேர்த்த உடனே உப்பு சேர்க்க வேண்டாம். சம்டைம்ஸ் நீங்கள் ப்ரெஷர் குக்கர் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அப்போ கூட அந்த உப்பு சேர்த்துருக்கலாம், இல்லைன்னா கடைசியாக சேர்த்துக்குங்க. இப்போ கரெக்டான இந்த பாயசம் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இது சிம்மிலே இருக்கட்டும். பக்கத்துலேயே நம்ம ஆஸ் யூஷுவல் பாயசத்துக்கு போடுற ரெகுலர் ஐட்டம்ஸ் எல்லாம், முந்திரி, திராட்சை, வேறு என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ஒரு 20 முந்திரியும்
நான் இன்றைக்கி இந்த சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்லூஞ்சி சீட்ஸ், அது ஒரு டேபிள் ஸ்பூனும் சேர்க்குறேன். இது பாயசத்தில் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இது ரெண்டும் நான் திராட்சைக்கு பதிலாக இது சேர்த்துட்டேன். உங்களுக்கு முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாம், இல்லை வேறு என்ன நட்ஸ் வேணுமோ சேர்த்துக்கலாம். பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் இந்த பாயசத்தில் சேர்த்து நல்லா ஒரு கலந்து கொடுத்துட்டு அப்படியே சிம்மரில் ஒரு 2 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அருமையான குதிரைவாலி பாயசம் ரெடி. இப்போ வடையும் தட்டி வச்சாச்சு. எண்ணெய் வச்சு எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிதமான தீக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், மேலேயும் நல்லா மொறுமொறுன்னு அந்த கிறிஸ்பியாக வரும். வடை உள்ளே போட்டுட்டு 1 நிமிஷம் வரைக்கும் தொடாதீங்க, அதுவே அழகாக அப்படி மேலே அப்படி எழும்பி வரும். அதுக்கப்புறமா வடையை நீங்கள் திருப்பி விடலாம். 1 நிமிஷம் கழித்து வடையை திருப்பி விட்டுடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சொன்னால் தான் இது என்ன வடை அப்படின்னு, எதில் செஞ்ச வடை அப்படின்னு தெரியும். நார்மலாக பார்த்திங்கன்னா பருப்பு வடையை விடவே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் செய்கிற வாழைக்காய் வறுவல், வாழைக்காய் பொரியலுக்கு பதில் சூப்பரான கிறிஸ்பியான வாழைக்காய் வடையும் சிறுதானிய பாயசம், இது ரெண்டும் இந்த தை அமாவாசைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சு அசத்துங்க. மற்ற நிறைய ரெசிபீஸ் எல்லாம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.